வணக்கம். இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இன்றைய ராசி பலன் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நாம் பார்க்கவிருக்கின்றது, இன்றைய நாள் எல்லோருக்கும் இனிய நாளாக அமைய இறைவனை பிரார்த்திக்கிறேன். இன்றைய நாள் பற்றி பார்க்கலாம். குரோதி வருடம் கார்த்திகை மாதம் 3ஆம் நாள் திங்கட்கிழமை, தேய்பிறை திதி மாலை 10:49 வரை, மிருகசீஷம் நட்சத்திரம் மாலை 7:56 வரை, அமிர்த யோகம் 34.7 நாளிகை வரை, பின்பு சித்த யோகம். இன்று கரி நாள். நல்ல நேரம் காலை 6:15 7:15 வரை, மாலை 4:45 5:45 வரை, கௌரி நல்ல நேரம் காலை 9:15 10:15 வரை, மாலை 7:30 8:30 வரை, ராகு காலம் காலை 7:30 9 வரை, குளிகை காலம் மதியம் 1:30 3 மணி வரை, யமகண்டம் காலை 10:30 12 வரை, சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். இன்று சம நோக்கு நாள். சூரிய உதயம் காலை 6:15 மணிக்கு. சந்திராஷ்டமம் சுவாதி விசாகம் நட்சத்திரங்களுக்கு. ராசி துலாம் ராசி. சந்திரன் 4:31 மணிக்கு மிதுனத்தில் பிரவேசிக்கிறார். இன்றைய ராசி பலன் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். மேச ராசி. இன்றைய நாள் உங்களுக்கு மாலை வரை சிறப்பான நாளாக அமையும். செய்யும் செயல்கள் அனுகூலமாகும். உங்கள் பணிகளை வேலையாக இருந்தாலும் சரி, தொழிலாக இருந்தாலும் சரி, கடின முயற்சிகள் தேவைப்படும். முயற்சிகள் இறுதியில் வெற்றி பெறும். தம்பதியினருக்கு மகிழ்ச்சியான நாளாக அமையும். இருவரிடையே பிணைப்பு அதிகரிக்கும். நிதி நிலையை பொறுத்தவரை சீராக இருக்கும். செலவுகள் ஏற்படும். அலர்ஜி போன்றவை ஏற்படக்கூடும். கவனம் தேவை. லட்சுமி தேவியை வணங்கி அவர் நல்லாசியை பெற்று நற்பலன்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள். அடுத்ததாக ரிஷபராசி. இன்றைய நாள் மாலை வரை சற்று கவனமாக நடந்து கொள்ள வேண்டிய நாள். நல்ல முடிவுகள் எடுக்க வேண்டியிருந்தால் மாலையில் எடுக்கலாம். மனதில் நற்சிந்தனைகள் மேலோங்கும். வேலை தொழில் செய்பவர்கள் அதிக அக்கறையும் உழைப்பையும் வழங்க வேண்டியிருக்கும். உழைப்புக்கு தகுந்தாற்போல் வருவாய் அமையும். தம்பதியினரிடையே இணக்கமான சூழ்நிலை உருவாகும். நீங்கள் ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேசுவது நல்லது. உங்கள் செலவுகளை திட்டமிடுங்கள். சிறிய அளவிலான நோய்கள் தோன்றி மறையும். இன்று நீங்கள் காலையில் எழுந்து சூரிய பகவானை வணங்கினால் அவர் நன்மைகளை மேலோக்கி தருவார். மிதுன ராசி. இன்றைய நாள் மதியத்திற்கு பிறகு மிகச்சிறப்பான நல்ல நாளாக அமையும். அமைதியாகவும் மகிழ்ச்சிகரமாகவும் நாள் கடந்து போகும். வருவாய் இயல்பானதாகவே இருக்கும். ஒரு சிலருக்கு வருவாய் அதிகரிக்கும். வேலை தொழில்கள் முன்னேற்றம் காணும். ஆனால் பணியில் இருப்பவர்கள் கவனமுடன் செயல்பட வேண்டும். உங்கள் துணையுடைய உறவில் புரிதல்கள் அதிகரிக்கும். முழு ஒத்துழைப்பை பெறுவீர்கள். உங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நல்லது. உடற்பயிற்சி யோக பயிற்சிகளை மேற்கொண்டால் நன்மைகள் மேலோங்கும். இன்று நீங்கள் காலபைரவரை வணங்கி அவர் நல்லாசியை பெற்று நற்பலன்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள். கடகராசி. இன்றைய நாள் உங்களுக்கு ஆக்கப்பூர்வமான நல்ல நாளாக அமைத்துக் கொள்வீர்கள். ஆதாயம் கிடைக்கும். செயல்களில் ஈடுபடுவீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பணியில் சிறப்பாக செயல்பட்டு மேலதிகாரிகள் நிர்வாகிகளிடம் நல்ல பெயர் எடுப்பீர்கள். உங்கள் துணையுடனான உறவில் சில சங்கடங்களை சந்திப்பீர்கள். கொடுத்த வாக்கை காப்பாற்றி அதன் மூலமாக மகிழ்ச்சியாக இருக்கலாம். இன்று வருவாய் சற்று அதிகமாகலாம். வீண் செலவுகள் உண்டாகும். இன்று ஆரோக்கியமாக திகழ்வீர்கள். இன்று நீங்கள் சக்தி தேவியை வணங்கி அவர் நல்லாசியை பெற்று நற்பலன்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள். அடுத்ததாக சிம்ம ராசி. இன்றைய நாள் உங்களுக்கு மிக நல்ல நாளாகவே அமையும். உங்கள் முயற்சிகளால் நன்மைகளை அடைவீர்கள். ஆன்மீக நாட்டம் உண்டாகும்.
மனதில் மகிழ்ச்சி நிறைந்திருக்கும், திருப்திகரமான மனநிலை ஏற்படும், பண வருவாய் நன்றாக இருக்கும், முதலீடுகள் செய்ய முயற்சிப்பீர்கள், துணையுடன் இயல்பானதாகவும் திருப்திகரமானதாகவும் உறவு இருக்கும், உங்கள் சகஜமான அணுகுமுறை அவர்களுக்கு மகிழ்ச்சியை தரும். மனநிலையை இயல்பாகவே வைத்துக் கொள்வதன் மூலமாக உங்கள் ஆரோக்கிய நிலை சீராகும். இன்று சந்தான லட்சுமியை வணங்கி அவர் நல்லாசியை பெற்று நற்பலன்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள். கன்னி ராசி, உங்கள் செயல்பாடுகள் இன்று நல்ல நாளாக அமையும். வேலை, தொழில் போன்ற ஜீவன தொழில்கள் மூலமாக வருவாய் அதிகரிக்கும். உங்கள் மதிப்பும் அந்தஸ்தும் உயரும். ஆன்மீக ஈடுபாடு மனதில் அமைதியை தரும். உங்கள் துணையுடன் இயல்பாக கனிவான அணுகுமுறையில் நடந்து கொண்டால் நல்ல உறவு முறையை பராமரிக்க முடியும். வருவாய் நன்றாகவே இருந்தாலும் திட்டமிடாத செலவுகள் அவஸ்தைப்பட நேரிடும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை லேசான தலைவலி ஏற்படலாம். மனநிலை அமைதியாக வைத்து கொள்ளுங்கள். சிவபெருமானை வணங்கி அவர் நல்லாசியை பெற்று நற்பலன்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள். அடுத்ததாக துலாம் ராசி, இன்றைய நாள் உங்களுக்கு சந்திராஷ்டம நாளாக அமைகிறது. மன அமைதி இழந்து காணப்படும். சிறிய வயிறு நோய்கள் ஏற்படும். தேவையற்ற பேச்சுக்களை குறைத்துக் கொள்வது நல்லது. வருவாய் போதுமானதாக இருந்தாலும் செலவுகள் அதிகரிக்கும். கணவன் மனைவியிடையே உறவு இயல்பானதாக இருக்கும். செய்யும் காரியங்களில் அதிக கவனம் வேண்டும். இன்றைய நாள் உங்களுக்கு அதிக கவனமும் அக்கறையும் தேவைப்படும் நாள். இன்று நீங்கள் விநாயகப் பெருமானை வணங்கி அவர் நல்லாசியை பெற்று நற்பலன்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள். விருச்சிக ராசி, இன்றைய நாள் உங்களுக்கு சாதாரண இயல்பான நாளாக அமையும். பண வருவாய் சீரானதாகவே இருக்கும். செய்யும் செயல்களில் கவனமாக செயல்படுங்கள். முக்கியமான முடிவுகள் எடுக்க நல்ல நாள். இன்று வேலை தொழில்களில் அதிக உழைப்பை கொடுத்து பணிகளை வெற்றிகரமாக முடிப்பீர்கள். உங்கள் துணையுடனான உறவு சீராகவே இருக்கும். செலவுகளை கட்டுப்படுத்திக் கொள்வது நல்லது. உடல்நிலை இயல்பானதாக இருக்கும். மனம் அமைதி பெறும். இன்று கார்மேக வண்ண கண்ணனை வணங்கி அவர் நல்லாசியை பெற்று நற்பலன்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள். அடுத்ததாக தனுசு ராசி, இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாகவே அமையும். உங்கள் நிதிநிலை திருப்திகரமானதாக இருக்கும். செலவுகள் கட்டுக்கடங்கியே இருக்கும். கணவன் மனைவியிடையே புரிதல் அதிகரிக்கும். குழந்தைகளின் நலனில் அதிக அக்கறையை காட்டுவீர்கள். செய்தொழில், வியாபாரம், வேலை ஆகியவற்றில் உங்கள் திறமை பளிச்சிடும். ஆரோக்கியம் நல்ல முன்னேற்றம் காணும். இன்று நீங்கள் பெருமாளை வணங்கி அவர் நல்லாசியை பெற்று நற்பலன்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள். மகர ராசி, இன்றைய நாள் உங்களுக்கு இயல்பான நல்ல நாளாகவே அமையும். உடல் சோர்வு, மனச்சோர்வு ஏற்படக்கூடும். வருவாய் உயரும். செலவுகள் கட்டுக்குள் இருக்கும். உறவினர்கள் உதவி செய்வார்கள். துணையுடனான உறவு மகிழ்ச்சி தரும். உங்கள் மனமறிந்து நடந்து கொள்வார். ஜீவன தொழில்கள் மூலமாக வருவாய் உண்டாகும். குழந்தைகள் மூலமாக உதவிகளை பெறுவீர்கள். அக்கம் பக்கத்தினருடன் உங்கள் உறவை பலப்படுத்திக் கொள்வீர்கள். இன்று நீங்கள் சிவ பார்வதியை வணங்கி அவர் நல்லாசியை பெற்று நற்பலன்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள். கும்பராசி, இன்றைய நாள் உங்களுக்கு மனதில் நிம்மதி குறையும். சந்ததியினருக்கு நோய் மற்றும் பிரச்சனைகள் தோன்றும் வாய்ப்புகள் உருவாகும். வருவாய் இருந்தாலும் செலவுகள் அதிகரிக்கும். துணையுடனான உறவு இயல்பானதாகவே இருக்கும். தொட்ட காரியங்கள் தடை தாமதங்களுக்கு பிறகு நிறைவேறும். ஆரோக்கியத்தில் குறைபாடுகள் இருந்தாலும் சீராகும். வேலை, தொழில், வியாபாரம் போன்றவற்றில் உங்கள் புதிய முயற்சிகள் வெற்றி தரும். இன்று நீங்கள் முருகப்பெருமானை வணங்கி அவர் நல்லாசியை பெற்று நற்பலன்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள். மீன ராசி, இன்றைய நாள் உங்களுக்கு மாலை வரை சிறப்பான நல்ல நாளாக அமையும். தொட்ட காரியங்கள் அனைத்தும் அனுகூலமாக முடியும். அரசு காரியங்களில் நன்மை அடைவீர்கள். வருவாய் சீரானதாகவும் சிறப்பானதாகவும் இருக்கும். உங்கள் சகோதர உதவி கிடைக்கும். மாணவர்கள் கல்வியில் முன்னேற்றம் காண்பார்கள். வருவாய் சீராகும். கணவன் மனைவியிடையே மகிழ்ச்சி மேலோங்கும். ஆரோக்கியம் சீராகும். இன்று நீங்கள் வெங்கடேச பெருமாளை வணங்கி அவர் நல்லாசியை பெற்று நற்பலன்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.